ஓகே, ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மெசேஜ் சேனல் ஆச்சு, அதனால தான் சிரிச்சேன். அப்போ என்ன மாதிரியான மெசேஜஸ், காடஸ் ஹெக்கட்டி அவங்க மெசேஜஸ் எனக்கு காலையிலேருந்து பண்ணணும்னு சொல்லியிருந்தது. ஸோ அதனால் காடஸ் ஹெக்கட்டி அவங்களுடைய மெசேஜஸ் உங்களுக்கு என்னவா இருக்குது சொல்லி பார்ப்போம். மேபி ரீடிங் நான் சொல்ல போகிற மெசேஜஸ் எப்போவுமே நான் சொல்கிறது தான். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மட்டும் ரீடிங் கண்டினியூ பண்ணுங்க, பாருங்க, எடுத்துக்கோங்க. இல்லை கண்டினியூ பண்ணிடுறதா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு மெசேஜாவது உங்களுக்கான மெசேஜ் ஏதாவது இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கானது இருக்கலாம், ஏதாவது ஒரு சைன் உங்களுக்கு இருக்கலாம். இதில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அந்த கேட்டவுடனே உங்களுக்கு மைண்டில் சில விஷயங்கள் ஞாபகம் வருது, எதுனா உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் பண்ணுறதுக்கு. எல்லா ரீடிங் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகணும்னு சொல்லி எதுவும் கிடையாது. ரொம்ப டீப்பாக சீரியஸாகவும் எடுத்துக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்களும் யோசிச்சு முடிவெடுங்க, எந்த விஷயமா இருந்தாலும். ஓகேவா? உங்கள் சிச்சுவேஷன்ஸ்க்கு கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இல்லை. ஓகே, காடஸ் ஹெக்கட்டி மெசேஜ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். எனர்ஜி கொஞ்சம் டவுனாக தெரியுது பார்க்குறவங்க மெசேஜ். ஏதோ ஒரு விஷயம் கழுத்தை நெரிக்கிற மாதிரி, ஏதோ ஒரு விஷயம் இல்லை ஏதோ சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்களா எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ப்ரொடெக்டடாக இருக்கீங்க, அதை என்னால் சொல்ல முடியும். கண்டிப்பாக நீங்கள் ப்ரொடெக்டட். இப்போ என்ன ஒரு நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க, கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா ஏதோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம். சீக்கிரமே நீங்க அதிலிருந்து வெளில வர்றீங்க. ரெண்டு விதமா எனக்கு சேனல் ஆகுது மெசேஜ். ஒரு மெசேஜ் இது, இன்னொரு மெசேஜ் வந்துட்டு ஸ்பிரிச்சுவலி யாரும் உங்களுக்கு வந்துட்டு நீங்க பேச விடாம, இல்ல நீங்க பேச நினைக்கிற விஷயங்களை வந்துட்டு ஸ்பிரிச்சுவலி உங்களை அட்டாக் பண்ண மாதிரி இருக்கு, பேச விடாம பிளாக் பண்ண மாதிரி, த்ரோட் சக்ரா பிளாக் பண்ண மாதிரியும் இருக்கு சில பேருக்கு, ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்க்கு. ஆல்ரெடி பார்த்தேன், திரும்ப இதே கார்டு. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் பிளாக் பண்ணியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் எந்த விஷயமா இருந்தாலும் நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த மூமெண்ட் எடுக்க முடியாமல் நீங்கள் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு. பார்க்குறவங்கள சில பேர், நிறைய பேர் வந்துட்டு உங்களை பற்றி அதிகமாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. சில விஷயம் உங்களுடைய பாஸ்ட் பர்சன்ஸ், பாஸ்ட் எனிமீஸ் உங்களை திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ சில விஷயங்கள்னால உங்களை பற்றி யோசிக்கிற மாதிரியும் இருக்குது சில பேர். ஓகே, கரெக்ட். சொன்ன விஷயம் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பிளாக் கண்டிப்பாக இருக்குது. த்ரோட் சக்ரா பிளாக் சில பேருக்கு இருக்குது. ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ்க்கு, நார்மல் பர்சன்ஸ்க்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நெருக்கடியான ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் மூவ் எடுக்க முடியாமல் நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்டாக்னேட் அப்படியே இருந்துடுற மாதிரி இருக்கு. ஒரு புது விஷயத்துக்கான ஒரு அடுத்த முயற்சி நீங்கள் எடுக்க முடியாமல், நடுவில் யாரும் வந்து உங்களை பிளாக் பண்ணி ஸ்டாப் பண்ணி நிற்க வச்ச மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கக்கூடாது, நெக்ஸ்ட் முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது. எனக்கும் தொண்டை த்ரோட் இதாகுது இப்போ சொல்லும் போது. அப்பப்போ பிளாக் பண்ணுறாங்க வந்துட்டு. கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சில பேருக்கு வந்து ஏதாவது நீங்க ரீசன்ட்லி எதுனா உங்களுடைய பாஸ்ட் பர்சன்
ரீசென்ட்லி உங்களோட பாஸ்ட் பர்சன், உங்களோட பாஸ்ட் எனிமி, இல்லை உங்க ரிலேஷன்ஸ் ரிலேட்டிவ்ஸ் பாஸ்ட், ஏன்னா ரொம்ப காலம் நீங்க மீட் பண்ணாம எதாச்சியா நீங்க மீட் பண்ணி எதனா பேசி, இல்லை அவங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டு இல்லை நீங்க அவங்க வீட்டுக்கு போற மாதிரி நிலைமை எதனா வந்திருக்கலாம், இல்லை என்ன வழியில மீட் பண்ணிருக்கலாம், வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கலாம். அந்த மாதிரி போகும்போது ஏதோ ஒரு ட்ரிங்க் நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு ட்ரிங்க் மேபி அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ற பர்சனா இருக்கலாம். எல்லாருக்கும் இல்லை, சில பேர் உங்களுக்கு இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன். மெசேஜ் நான் சொல்ற மெசேஜ். ஓகே, ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை பிளாக் பண்ணணும், பேசுறது பிளாக் பண்ணணும், நீங்க முடிவு எடுக்கிற ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா இருக்கலாம். எனக்கு அப்படிதான் சேனல் ஆகும். இந்த சேனல் ஆகுறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் மெசேஜ். ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா, இல்ல ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை ஸ்டாப் பண்ணணும், ஸ்டாக்னேட் ஆகிற இடத்துல அப்படியே இருக்கணும். உங்களோட மைண்ட் ஒர்க் ஆகக்கூடாது, யோசிக்க கூடாது. நீங்க இன்கேஸ் நீங்க அதிகமா யோசிக்கிற பர்சன், நீங்க அதிக ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருந்தீங்களா, உங்களோட த்ரோட் சக்கரா பிளாக் பண்றாங்க, பிளாக் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. சில பேருக்கு ரொம்ப நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப இருக்கிறீங்க. அதுக்கு ரீசன் என்ன, எப்படி வந்துச்சு, எப்படி நடந்தது, இல்ல நம்ம அதுல இருந்து எப்படி வெளில வரும் தெரியாம சில பேர் இருக்கிற மாதிரியும் இருக்கு. சில பேருக்கு ட்ரிங்க்ல ஏதோ சம்திங் மிக்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரியும் இருக்கு. சில விஷயங்கள் உங்ககிட்ட இருக்க ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுது. ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கிறது அவங்க கிட்ட இல்லைன்ற ஒரு ஃபீல் இருக்கு, அவங்களுக்கு கிடைக்கலன்னு ஒரு ஃபீல் இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஸ்பெஷல் டேலண்ட் அதிகமா இருக்கலாம், படிச்சிருக்கலாம், நல்ல ஒரு ஜாப் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கலாம். பாக்குறவங்க ரீடிங் வரும்போது ரொம்ப டவுன் எனர்ஜில இருந்தீங்க. இப்ப நான் பேச பேச கொஞ்சம் நீங்க எனர்ஜி கொஞ்சம் லெவல் அதிகமாயிட்டு வர மாதிரி இருக்கு. நான் சொல்ற மெசேஜ் எல்லாமே காடஸ் ஹெக்கேட்டியோட மெசேஜஸ். ஓகே, காடஸ் ஹெக்கேட்டி மெசேஜஸ். பார்த்த கார்டு எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சோம், திரும்ப அதே கார்டு தான். இது நம்மளுடைய ரீடிங்ஸ்ல அடிக்கடி நடக்கிற விஷயம் தான். ஷோ ஆஃப் காயின்ஸ். உங்களை என்னதான் பண்ணி உங்களுடைய பிரெயின் ஒர்க் ஆகாம நீங்க பேச விடாம உங்களை தடுத்தாலும், கொஞ்சம் நீங்க பிளாங்கா இருக்கிற மாதிரி, பிரெயினுக்குள்ள ஒண்ணுமே இல்லாத மாதிரி யோசிக்கிறதுக்கு அப்படி இல்லாத மாதிரி அவங்க என்னதான் ட்ரை பண்ணி அந்த சிச்சுவேஷனுக்கு உங்களை பண்ணாலுமே நீங்களாதான் இருக்கீங்க. அது சொல்லுவாங்க இல்லையா ஒரு மாதிரி, நீங்க எம்பரர்னா நீங்க எம்பரர் அந்த இதுலதான் இருக்கீங்க. உங்களை என்ன பண்ணாலுமே உங்களுடைய அந்த ஒரு பர்சனாலிட்டி சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால உங்களை ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, ஏதோ சம்திங் பண்ணிட்டு. ஆனா இருந்தாலும் நீங்க வந்துட்டு உங்களுடைய அந்த ஒரு விஷயத்த விட்டு கொடுக்கல. நீங்க உங்களுடைய பர்சனாலிட்டியில எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க இருக்கிற அந்த விஷயத்துல உங்களுக்கு எதுவுமே புரியாத சமயத்துல கூட நீங்க வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு நீங்க அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை தான் பாக்குறீங்களே தவிர, நீங்க ஓகே எதுவுமே நமக்கு தோணல, எதுவுமே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சாலுமே கொஞ்சம் நம்ம விட்டு பிடிப்போன்ற மாதிரி நீங்க கொஞ்சம் ஒதுங்கி உட்கார்ந்து ஹாப்பியா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க உள்ளுக்குள்ள வந்துட்டு உங்களுடைய எனர்ஜி கொஞ்சம் அப்படி இப்படி ஆனாலும் வெளிக்காட்டிக்காம நீங்க ஒரு கெத்தா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவே அவங்கள வந்துட்டு அதிகமா பாருங்க, ஃபயர் அதிகமா வந்துட்டு இன்னும் நெருப்பு அள்ளி கொட்டுற மாதிரி இருக்கு அவங்க மேல. அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு என்னதான் தடை பண்ணாலும் நீங்க உங்களுடைய எனர்ஜில இருந்து, உங்களோட பர்சனாலிட்டில இருந்து நீங்க கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகவே இல்லை. நீங்க இன்னும் வளர்ந்து வரணும், லைஃப்ல நிறைய விஷயங்கள் பண்ணணும், சாதிக்கணும் சொல்லி இன்னும் பேஷனேட் அதிகமா தான் ஆகுதை தவிர அது இன்னும் அவங்களுக்கு வைத்தறிச்சல் கொடுத்தாலும் நீங்க லைஃப்ல முன்னேறிட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்றது வந்துட்டு உங்களுடைய டிவைன். நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்க காடஸ் ஹெக்கேட்டியும் உங்க கூட ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இன்கேஸ் நீங்க அவங்க கூட ஒர்க் பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. சில பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்கள நினைச்சா கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே,
கண்டிப்பாக போகிற வழியில் எதுனா ஒன்று பண்ணணுன்றது. ஆனால் உங்களை வழி நடத்திட்டு போகிறது வந்துட்டு உங்களுடைய டிவைன் காடஸ் ஹெக்கடே, உங்களுடைய ஏஞ்சல்ஸ், நீங்கள் யாரை பிலீவ் பண்ணுறீங்களோ யூனிவர்ஸ் உங்களை வழி நடத்தி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்பர் 10, கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க. எவ்வளோதான் இடைஞ்சல், எவ்வளோதான் உங்களுடைய பாதையில் அவங்க என்னதான் கிரியேட் பண்ணாலும், என்ன மாதிரியான விஷயங்கள் கிரியேட் பண்ணாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அந்த டைம் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்துருப்பீங்க, எதுவுமே பண்ணாமல். அவங்க என்ன நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்க ஜெயிக்கல. நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க, எதுவுமே உங்களுக்கு தோணலைன்னா கூட நீங்கள் அந்த டைம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துடுறீங்க. பயப்படுற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நம்ம இதில் வந்து வெளியில் வரும், கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு பேனிக் ஆகலை. இதுக்கு முன்ன நீங்கள் பேனிக் ஆகிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ரிலாக்ஸ் கூலாக உட்காந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. நம்பர் 10, லைஃப்பில் நினைக்கிற அத்தனை விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களை வழி நடத்திட்டு போகிறது உங்களுடைய டிவைன் ஏஞ்சல்ஸ், காடஸ். ஓகே, அதனால நீங்கள் எந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் கவலைப்படல. மணி விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் சிரமம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி பார்த்து சேர்த்து வைக்கிற மாதிரியும் இருக்குது. இருந்தாலும் உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபினான்ஷியலி நீங்கள் வந்துட்டு ஸ்டேபிள் ஆகணும்னு நினைக்கிறீங்க, அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆவீங்கன்றது மைண்டில் ஏதோ ஒரு கார்னரில் உங்களுக்கு கண்டிப்பாக ரன் ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள், நம்பர் 9, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள், ப்ரேயர் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக 2 of coins கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் 2 of staff, 2 of coins, 2 of staff, 2 of coins கண்டிப்பாக. நம்பர் 7, chariot கண்டிப்பாக நடக்கும். கன்ஃபர்மேஷன், ஸ்டார் கார்ட், சித்தாரா, ஸ்டார், 6 of staff, victory, empress, ஃபுல் கார்ட் மாதிரி. இதில் இந்த கார்ட் ஒரு நியூ பிகினிங், நியூ திங்ஸ், ஃபுல் கார்ட் சொல்லிட்டே இருக்கேன். அதுக்கு அடியிலே ஃபுல் கார்டு இருக்கு. எல்லாமே பாசிட்டிவ் மெசேஜஸ். ஜஸ்ட் சில் பண்றீங்க, ஜஸ்ட் சில்ன்ற மாதிரி. எது நடந்தாலுமே சில் இருக்கீங்க. கொஞ்சம் எனர்ஜி டவுன் ஆகும், ஆனா நீங்க அதிகமா டவுன் ஆகுறது கிடையாது. எனர்ஜி வைஸ் நீங்க டவுன் ஆகுறது கிடையாது. நீங்க உங்களுடைய ஹோப், உங்களுடைய நம்பிக்கை, தன்னம்பிக்கை அதிகமாகும். சடன் அதிகமாக்கிடும் உங்களை. ஓகே, ஏதோ ஒரு டிவைன் ஒரு எனர்ஜி உங்களை வந்துட்டு அதிகம் டவுன் ஆக விட்டுறது கிடையாது. நீங்க கொஞ்சம் டவுன் ஆக சட்டுன்னு ஒரு செகண்ட் நீங்க அந்த டிவைன் வந்து உங்களை கொஞ்சம் எனர்ஜி அதிகப்படுத்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லி உங்களை கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் கண்டிப்பாக வருகிறது. ஓகே, அவ்வளோ ஸ்பீடா விழுது பாருங்க தனியா. கண்டிப்பா நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. டெவில் எனர்ஜி இருக்கிறவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் சரி, நீங்க நினைக்கிற விஷயங்கள் வந்து உங்களை பிரிக்க முடியாது. உங்களுடைய பாதையில எந்த விதமான தடங்களும் பண்ண முடியாது. ஓகே, வேற ஏதாவது மெசேஜஸ் இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம். ஃபைனல் மெசேஜஸ் ஃப்ரம் காடஸ் ஹெக்கடே. இல்லை நீங்க யோசிக்கிற ஏதாவது ஒரு விஷயம், உங்களுக்கு கிளாரிட்டி தேவை, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அந்த விஷயத்துக்கான ஏதான கிளாரிட்டி உங்களுக்கு இந்த கார்ட்ஸ்ல வருதான்னு பார்ப்போம். ஓகே, லைக் எஸ் ஆர் நோ மாதிரி உங்களுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு இதுல கிடைக்குதா? டீப் டவுன் இன்சைடுன்னு கேக்குது. டீப் டவுன் இன்சைட் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அது கண்டிப்பான ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சிம்பிளிசிட்டி, ஃபெதர்ஸ், ஒயிட் ஃபெதர்ஸ் சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். சக்சஸ், பேந்தர் இருக்காங்க. பேந்தர் சிக்னிஃபிகண்டா இருக்கலாம் பார்க்குறவங்களுக்கு.
நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ் அதிகமாக தான் இருக்குது. டவுன் ஆனாலும் உங்களுடைய ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆகலை. உங்களுடைய மைண்ட் கொஞ்சம் யோசிக்கிறது ஸ்டாப் ஆனாலும் உங்களுடைய ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆகும். ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. ஸ்டில்னஸ் சொன்னேன் இல்லையா, உங்களை ஒரே இடத்துல நிறுத்தின மாதிரி இருந்தாலும் இங்கே ஜஸ்ட் ஒரு சில் மோடில் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கீங்க. கண்டிப்பாக எல்லா விஷயமும் சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக எந்த சுச்சுவேஷன்ல தான் நீங்கள் சில் பண்ணுறீங்க அதுதான் சொல்லணும். லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரே இதில் சொல்லணும்னா, எந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும், நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள் தலையை விரிச்சு போட்டு ஆடினாலும் சரி, உங்கள் முன்னாடி நீங்கள் உங்களுடைய அந்த கெத்து விடாமல் அந்த பர்சனாலிட்டியில் நல்லா ஒரு இதுவாக உட்காந்துட்டு இருக்கீங்க. உட்காந்து வேடிக்கை தான் பார்க்குறீங்க. என்ன நடக்குதோ நடக்கட்டும், லாஸ்ட் என்ன நடக்கணுமோ அது நம்ம நினைச்ச மாதிரி கடவுள் நடத்துவாருன்ற மாதிரி நீங்கள் சில் மைண்ட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நெகட்டிவ் பீப்புள்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்க வந்துட்டு உங்களை அவங்க ஆட்டி படிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அது முடியல. அவங்க கையில தான் அந்த கயிறு இருக்கணும். அது சொல்லுவாங்க இல்லையா, அந்த என்ன விளையாட்டு, அது குச்சியில கயிறு கட்டி அந்த பொம்மலாட்டமா என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களை ஆட்டி படிக்கணும்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னும் நீங்க அப்படிதான் இருந்திருப்பீங்க அவங்க கிட்ட. ஆனா இப்போ அவங்க கையில அந்த கயிறு கிடையாது. அவங்க பண்ண விஷயங்களும் அவங்களுக்கு ரிப்பீட் அடிக்கிற மாதிரி இருக்கு. திரும்பி அவங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள் அவங்க பண்ண விஷயங்கள் அவங்களுக்கு வேற மாதிரி, அவங்களுக்கு வேற விதத்துல நடக்கிற மாதிரி இருக்கு. அவங்க கையில இருந்து நீங்க விலகி போயிட்டு இருக்கிறது அவங்களால பார்க்க முடியுது, தெரியுது, நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குறாங்க. எப்படி இதுல இருந்து அவங்க தப்பிக்கிறாங்க, தப்பிக்க முடிஞ்சதுன்ற மாதிரி அவங்க அதிகமா திங்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இது அவங்களுக்கான மெசேஜஸ். ஹெக்கட்டே காடஸ் ஹெக்கட்டே மெசேஜஸ். ரீடிங் எல்லாருக்கும் எப்படி ரெசனேட் ஆச்சு என்னன்றதுக்கு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. டேக் கேர். வேற எதுனா வேணுமா மெசேஜஸ்? எஸ் ஆர் நோ பார்த்துருவோமா? எஸ் ஆர் நோ, ஏதாவது விஷயம் உங்க மைண்ட்ல இன்னமும் ஒரு கிளாரிட்டி தேவை. எஸ் ஆர் நோ. எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ. ஓன்லி ஒரு டைம் ஷஃபிள் பண்றேன். ஏதாவது ஒரு விஷயம் மைண்ட்ல யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுதுன்னா கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க யோசிச்சுட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு யோசிக்கணும். அந்த கொஸ்டின் யோசிச்சுட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்க நினைக்கிற விஷயம் எஸ் ஆர் நோ. 3 days சரியா தூக்கம் இல்லை. அதனால நிறைய இந்த டாக் சர்க்கிள்லாம் வர மாதிரி ஆயிடுது. ஃபேஸ் நல்லா இருக்குது. டெய்லி 4 o'clock தூங்குறேன் நான். அந்த 4 o'clock முழிச்சுட்டு தான் படுத்துட்டு இருக்கேன். எந்திரிக்கிறது பேய் மாதிரி வீடு ஃபுல்லா சுத்துவேன். தனியா சுத்துவேன். வீட்டுல ஏதாவது எடுத்து சாப்பிடுவேன், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், தண்ணி குடிப்பேன். திரும்ப கொஞ்ச நேரம் யூடியூப் பாக்குறது இல்ல மூவிஸ் பாக்குறது, திரும்ப போய் படுப்பேன். இப்படியே பண்ணிட்டு 4 மணிக்கு தான் தூங்குறேன். 3-4 days இதுதான் நடக்குது ரொட்டீன் எனக்கு. ஆனா சீக்கிரம் தூக்கம் வர மாதிரி இருக்கு. அது தூக்கம் வரல. என்ன மாதிரி என்ன உங்களுக்கும் நடந்துச்சுன்னா சொல்லுங்க கமெண்ட்ல. என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க உங்க லைஃப்ல? எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ யோசிக்கலாம். ஸ்கார்பியோ, என்ன விஷயம் ஸ்கார்பியோ? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஸ்கார்பியோ. விர்கோ, கேப்ரிகார்ன், டாரஸ். இது ஒரு மெசேஜ் சேனல். இது யாருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. உங்களுடைய வாசல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க வந்துட்டு திருஷ்டிக்காகவோ இல்ல ஏதோ ஒரு பிளாக் ஈவில் நெகட்டிவ் எனர்ஜிக்காக நீங்க வச்சிருக்கீங்க, உங்க வீட்டு வாசல்ல நீங்க வச்சிருக்கீங்கன்னா ஒன்ஸ் அதை செக் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கலாம். சேஞ்ச் பண்ணுங்க சீக்கிரமா. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதுல ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ் ஆர் நோ? Why? Yes or no? Collective messages. Yes or no?
எஸ் ஆர் நோ. ரெட் சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். நீங்க நினைச்ச விஷயம் எஸ் ஆர் நோ. நீங்க நினைச்ச விஷயம் கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இப்போதைக்கு எஸ் நான் சொல்ல முடியாது, நோன்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு கஷ்டமான விஷயம், அதிகமான ஒரு போராட்டம், ஒரு லிமிட் உங்களுக்கு நீங்க வச்ச மாதிரி இருக்கு. அதிகமான சேட்னஸ், ஹர்ட், நிறைய கன்ஃபியூஷன், ஒரு வார்ல நீங்க வந்து தோத்து போன மாதிரியான ஒரு எனர்ஜி, அந்த மாதிரியான எனர்ஜில இருக்கிற மாதிரி இருக்கு. சோர்ந்து போயிட்டு கவலையா ஏதோ ஒரு விஷயம் நீங்க சோர்ந்து போயிட்டு ஒரு அதிகமான ஒரு சேட்னஸ் அந்த மாதிரி இதுல இருக்கிற மாதிரி இருக்கு. போர்ல தோத்து போன மாதிரி உங்களுக்காக சில விஷயங்கள் நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த சில பவுண்டரிஸ்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கு. சில பேருக்கு குழந்தை சம்பந்தமான விஷயமா இருக்கலாம், சில பேருக்கு லைஃப் சிச்சுவேஷன்ஸ் என்னமா எடுத்துக்கோங்க. சில பேருக்கு குழந்தை சம்பந்தமாக இருக்கலாம் சில விஷயங்கள். நீங்க ஏதோ ஒரு பிரிசன்ல நீங்க அடப்பட்ட மாதிரி இருக்கீங்க, ரொம்ப சேடா இருக்கிற மாதிரி இருக்கு இப்போதைக்கு. இந்த ஏதோ ஒரு விஷயம், என்ன விஷயமோ சேடா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த ஹோப்ன்றது அதிகமா இருக்கு. கன்ஃபியூஷனே நான் சொன்னேன் இல்லையா ரீடிங்ல, அந்த மாதிரி என்னதான் கன்ஃபியூஷன் இருந்தாலும் மைண்ட் ஒர்க் ஆகலனாலும் ஹோப் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹோப்ன்றது ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த ஹோப் தான் உங்களை வந்துட்டு என்ன சிச்சுவேஷன்னாலும் உங்களை வெளியில கூட்டிட்டு போயிட்டு உங்களை சக்சஸ்க்கு கூட்டிட்டு போயிடும். உங்களுக்கு நீங்க சேர வேண்டிய அந்த இடத்துக்கு நீங்க போய் சேர்ந்துருவீங்க. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் உங்களுடைய டிவைன், நீங்க பிலீவ் பண்ற டிவைன் ஒரு கடலே சொல்லுவாங்க. அந்த கடலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு உங்களுக்கு பின்னாடி நிக்கிறாங்க, ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல வந்துட்டு நீங்க உங்களை ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. டிவைன் நினைச்சா அவங்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம். ஆனா சில விஷயங்கள்ல வந்துட்டு நீங்க தான் முடிவு எடுக்கணும். டிவைன் உங்களுக்கு அந்த ஹோப் கொடுப்பாங்க, அந்த மைண்ட் ஸ்ட்ராங் பண்றதுக்கான சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த கரேஜ் கொடுப்பாங்க. ஆனா சில விஷயங்கள் ஆஸ் எ ஹியூமன் பீயிங் நீங்க தான் சில விஷயங்கள் நீங்க மூவ்மெண்ட் எடுக்கணும், சில விஷயங்கள் டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு சில சைன்ஸ், சில விஷயங்கள் உங்களுக்கு தானாவே உங்களுக்கு மைண்ட்ல வரும். எந்த விஷயமும் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா டைம் எடுத்துக்கோங்க. எவ்வளவு நாள் ஆனாலும் டைம் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இன்னும் இல்லை, உங்களுக்கு அந்த சயின்ஸ் புரியல, ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் உங்களை மற்றவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுக்கி தூரமா எடுத்துட்டு கொஞ்சம் விலகி வச்சுக்கோங்க. நீங்க என்ன விஷயம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கான கிளாரிட்டி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அந்த கரேஜும் உங்களுக்கு கிடைக்கணும்னா கொஞ்சம் விலகி இருங்க மற்ற விஷயங்கள்ல இருந்து. நீங்க ரொம்ப ஒரு பவர்ஃபுல் பர்சன், ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி உங்க கூட இருக்கிறாங்க, எப்பவுமே இருக்கிறாங்க. ஆனா உங்களையும் உங்களுடைய சில பேருக்கு உங்களுடைய ஃபேமிலி இல்ல உங்களுடைய குழந்தைங்க எல்லாருமே ஒரு பவுண்டரிஸ், ஒரு சிறையில அடிச்சு வச்ச மாதிரி ஏதோ சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்றது புரியாம இருக்கிற மாதிரி இருக்கு. சில பேருக்கு தோத்துட்டோமோன்ற நிலம் தான் உங்க மைண்ட்ல இருக்கு. இருந்தாலும் அதே சமயம் அந்த ஹோப், அந்த ஸ்ட்ராங் மைண்ட், அந்த ஒரு ஃபெயிலியர் நினைக்கிற அதுக்கு முன்னாடி வந்துட்டு இல்ல முடியல, இந்த வார் இன்னும் முடியல, நீ ஃபெயிலியர் கிடையாது, இன்னும் டைம் இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் நீ சாதிக்கலாம்ன்ற மாதிரி உங்களுக்கு ஹோப் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் டைம் ஆகும். எஸ் ஆர் நோ கேட்டீங்கன்னா நோ, இப்போதைக்கு எஸ் கிடையாது, நோவும் கிடையாது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம்தான். நீங்க ஸ்ட்ராங் மைண்டோட நீங்க சில சிச்சுவேஷன்ஸ் நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நீங்க கிளாரிட்டி எடுத்துட்டு பண்ணீங்கன்னா கண்டிப்பா double S. Okay, take care. God bless.